ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். நீங்க என்டிபிசி, ஏஎல்பி, குரூப் டின்னு ரயில்வேல எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, இதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வர ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,999. இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் வேற இந்த கோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட என்டிபிசி ப்ரிப்பரேஷனும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ரயில்வேல என்ன எக்ஸாம் படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சில என்ன எக்ஸாம் படிச்சாலும் சரி, இல்ல பேங்க், பிஓ அண்ட் கிளர்க்குன்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இந்த ஒரே கோர்ஸ்ல கிளாஸஸ் எல்லாமே கொண்டு போயிருக்கோம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1,999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கிளாஸஸ் எல்லாமே இதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். அது மட்டும் இல்லாம சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? First question பாருங்க. A complete 1/3 of the work in 5 days. He is then assisted by B and they together finish the remaining work in 6 days. B alone can complete the entire piece of work in. A என்பவர் 1/3 வேலையை 5 நாட்களில் முடிக்கிறார். பின்னர் அவருக்கு B இன் உதவி கிடைத்தது. அவர்கள் சேர்ந்து மீதமுள்ள வேலையை 6 நாட்களில் செய்து முடித்தனர். மொத்த வேலையையும் B தனியாக செய்து முடிக்க தேவைப்படும் நாட்களின் எண்ணிக்கை என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் ஒர்க், அதாவது மொத்த வேலையை வந்து 1ன்னு எடுத்துக்கணும். மொத்த வேலையை எப்படி எடுத்துக்கணும்? ஒரு முழு வேலையை வந்து 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்றாரு, ஏ என்பவர் 1/3 வேலையை 5 நாள்ல முடிக்கிறாரு. ஓகேவா? சோ 1/3 ஆஃப் ஒர்க் வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 5 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ 1 பார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு என்னது, அந்த முழு வேலை. ஓகேவா? அப்போ 1 பார்ட் ஒர்க்க முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? கொண்டு போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 பார்ட் ஒர்க்க முடிக்க 5 into 3, so 15 days ஆகும். அப்ப ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த முழு வேலையும் அவர் முடிக்கிறதுக்கு 15 நாட்கள் ஆகும். அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை தனியா பாக்குறான் அப்படின்னா வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 15 நாள் ஆகும். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, அவருக்கு பியோட ஹெல்ப் கிடைக்குது. ஓகேவா? மீதி இருக்க வேலைய ஏயும் பியும் சேர்ந்து 6 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ 1/3 ஒர்க் வந்து 5 நாள்ல முடிக்கப்படுது. டோட்டல் ஒர்க்க நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1ன்னு சொல்லியிருக்கேன். அதுல ஏற்கனவே 1/3 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்போ மீதி எவ்வளவு இருக்கும்? 1 - 1/3 போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2/3 கிடைக்குமா? அப்போ மீதி எவ்வளவு வேலை இருக்கு? 2/3 கூடிய வேலை தான் ரிமைனிங் இருக்கு. ஓகே, சோ இந்த மீதி இருக்க வேலையை யாரு முடிக்கிறாங்க? ஏயும் பியும் சேர்ந்து முடிக்கிறாங்க. அப்ப ஏ பிளஸ் பி சேர்ந்து முடிக்கிறது தான் எது? இந்த 2/3 வேலையை ஏயும் பியும் சேர்ந்து வந்து முடிக்கிறாங்க. இதுதான் மீதி இருக்க வேலை. அப்போ அந்த 2/3 ஒர்க்க முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகுது? 6 நாள் ஆகுது. ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். முழு வேலையை 1ன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே 1/3 ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி எவ்வளவு இருக்கும்? 1 - 1/3 போது 2/3 வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்ப அந்த 2/3 ஒர்க்க வந்து யாரு முடிக்கிறாங்க? ஏயும் பியும் சேர்ந்து முடிக்கிறாங்க. 6 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 2/3 ஒர்க் வந்து 2/3 ஒர்க் வந்து 6 டேஸ்ல முடிக்காங்க. ஓகேவா? சோ அப்போ நமக்கு ஹோல் ஒர்க் வேணும். ஓகேவா? சோ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு பார்ட் ஒர்க், அந்த முழு வேலையும் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்போ 2/3 தான் 6ன்னா 2 பார்ட் என்ன வரும்? இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 2 பார்ட். ஓகேவா? சோ 3 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 6 into 3 கிடைக்கும். ஓகேவா? சோ முழு வேலைங்கும் போது உங்களுக்கு 1 பார்ட். அப்ப இதுல இருந்து 1 பார்ட் வேணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ 1 பார்ட் ஒர்க் உங்களுக்கு என்ன வரும்? 6 into 3 டிவைடட் பை 2 கிடைக்கும். 1 2 3 2 6. அப்போ ஒரு முழு வேலை வந்து எத்தனை நாள்ல முடியும்? 9 நாட்கள்ல முடியும். ஓகேவா? சோ ஏயும்
ஏயும் பியும் சேர்ந்து 2/3 ஒர்க் 6 நாள்ல முடிச்சாங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு முழு வேலையை முடிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 9 நாட்கள் ஆகும். ஓகேவா? அப்ப ஏ மட்டும் தனியா முடிச்சான் அப்படின்னா அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு 15 நாள் ஆகுது. ஓகேவா? சோ இப்ப ஏயும் பியும் சேர்ந்து முடிக்கிறாங்க அப்படின்னா 9 நாட்கள் ஆகுது. ஓகே, ஒரு முழு வேலையை ஏ கிட்ட மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கேக் பண்ணக்கூடிய வேலைன்னு வச்சுக்கோங்க. அந்த முழு கேக்கையும் பண்ணி முடிக்கிறதுக்கு ஏக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 15 நாள் ஆகும். அதே ஏயும் பியையும் வேலைக்கு எடுத்துட்டு அந்த முழு வேலையும் பண்ணுங்க அப்படிங்கும் போது எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 நாட்கள் எடுத்துக்கிடுவாங்க. இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? சோ பி மட்டும் தனியா வேலை பார்த்தான்னா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பான்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் 1/3 என்ன, அதுக்கப்புறம் 2/3 எப்படி வந்துச்சுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ல 2 ஸ்டெப்ல இதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ 1/3 வரைக்கும் 5னா அப்ப ஏ வந்து 15 நாள்ல முடிப்பா. அப்ப மீதி இருக்குது 2/3. 2/3 வந்து 6னா அதுல 1 பார்ட்ங்கிறது எவ்வளவு வரும்? சோ 9 டேஸ். அப்ப ஏ பிளஸ் பியோடது 9 டேஸ்ன்னு கொண்டு வந்துடலாம். இப்ப ஏயோடது தெரியும், ஏ பிளஸ் பியோடது தெரியும். அப்ப பியோடது கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ 1/9 மைனஸ் 1/15 இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு யாரோட ஒர்க்கு தெரியும்? பியோட ஒர்க்குக்கு தெரிஞ்சிருமா? இதுல இருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா ஏயும் கேன்சல் ஆகி மீதி இருக்க பி வந்து கிடைச்சிரும். ஓகேவா? சோ இப்போ இருக்கிறது வந்து டேஸ். இது வந்து டேஸ தலைகீழ போட்டா என்ன கிடைக்கும்? ஒர்க் கிடைக்கும். ஓகேவா? சோ நீங்க எல்சிஎம் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம், இல்ல இது நார்மல் மெத்தட், ட்ரெடிஷனல் மெத்தட் 1/9 மைனஸ் 1/15 போட்டீங்கன்னா அது நார்மல் மெத்தட். அப்படிதானே? சோ இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஏ 15 நீங்க எழுதிக்கலாம், ஏ பிளஸ் பி வந்து 9ன்னு எழுதிக்கலாம். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 45 வந்து எல்சிஎம் கிடைக்கும். ஓகே, சோ 45 எல்சிஎம். இதுதான் உங்களுக்கு என்னது? டோட்டல் ஒர்க்னு கிடைக்கும். ஓகே, சோ இப்போ இதை 15ஆ மாத்தணும் அப்படின்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 15ஆ மாத்தணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பி தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? பி கிடைச்சிருமா? அப்ப ஏ பிளஸ் பில ஏ போச்சு அப்படின்னா பி இருக்கும். ஓகேவா? சோ இங்க எஃபிஷியன்சி இது வந்து டோட்டல் ஒர்க், மொத்த வேலைன்னு சொல்லுவோம். இது அவங்களோட திறன் நாம சொல்லுவோம். ஓகேவா? 5ல 3 போச்சு அப்படின்னா 2. ஓகேவா? சோ அப்போ பியோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணுவான். ஓகேவா? சோ டோட்டல் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 45 இருக்கு. ஓகேவா? அப்ப 45 கேக் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 45 டிவைடட் பை 2. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 22.5 நாள் ஆகும். ஓகேவா? சோ இப்படி எல்சிஎம் மெத்தட்ல போட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்ல டைரக்டா இப்படி டிஃபரன்ஸ் எடுத்து மைனஸ் பண்ணீங்கனாலும் அதே 45/2 தான் வரப்போகுது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 45 கிடைக்கும். சோ இங்க வந்து 5 இருக்கும், 5 மைனஸ் 3 இருக்கும். சோ பி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? 45/2 தலைகீழ போடணுமா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு என்னது? ஒர்க். இப்படி போட்டா ஒர்க்க தலைகீழ போட்டா உங்களுக்கு என்ன வரும்? டேஸ் வரும். சோ டேஸுக்கும் ஒர்க்கும் எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப 45/2 கிடைக்கும். ஆன்சர் என்ன வரும்? 22.5 நாட்கள்னு கிடைக்கும். ஓகேவா? சோ பேசிக்ஸ் தெரியாம இது பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தி சுத்தி போற மாதிரி இருக்கும். பேசிக்ஸ் வந்து தெரியல அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து பாத்துக்கோங்க. நான் 2 மெத்தடுமே சொல்லி தந்துட்டேன். சோ இது வந்து நார்மல், ஏயும் ஏ பிளஸ் பியும் கொடுத்தாங்கன்னா பி கண்டுபிடிக்கிறது நார்மலான பேசிக்கான மெத்தட் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A number when divided by a divisor leaves a remainder of 25. When twice the original number is divided by the same divisor, the remainder is 13. What is the value of the divisor? Okay. ஒரு எண்ணை வகுத்தால் சாரி இதுல கொஸ்டின் ஏதோ தப்பா கொடுத்திருக்காங்க. ஓகே, கரெக்ட் தான். ஒரு எண்ணை வகுக்கும் போது 25 வந்து மீதி இருக்கிறது. அசல் எண்ணின் 2 மடங்கை அதே வகுத்தியால் வகுத்தால் மீதி 13 ஆகும். வகுத்தியின் மதிப்பு என்ன? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? சோ அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவைசரால டிவைட் பண்றாங்க. ஓகே, சோ அப்படி டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும்னா 25 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இல்ல 11ன்னு எடுத்துக்கிடுவோம். அதுலதான் மீதி வரும். அதை 2ஆல நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஈவு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இங்க 10 இருக்கும், 1 இருக்கும். இது வந்து என்னது? எனக்கு மீதி. ஓகேவா? சோ இந்த 11ங்கிறது அந்த நம்பர். ஓகேவா? சோ இது வந்து என்னது? 2ங்கிறது என்னது? வகுத்தி. அப்படிதானே? சோ இது வந்து என்னது? ஈவு. இது வந்து என்னது? வகுத்தி, அதாவது டிவைசர்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ எனக்கு அந்த நம்பர் 11ங்கிறத நான் எப்படி எழுதலாம்? இந்த 11 எனக்கு வருதுதான் நான் எப்படி எழுதலாம்? 11 ஈக்குவல் டு இந்த ஈவு இன்ட்டு வகுத்தின்னு எழுதலாமா? ஈவு இன்ட்டு இந்த வகுத்தின்னு எழுதலாமா? 5 இன்ட்டு 2. சோ 5 தான் கோஷன்ட். இது வந்து உங்களுக்கு என்னது? டிவைசர். பிளஸ் இந்த மீதி வந்து என்ன இருக்கு? 1. அந்த 11 வந்துருச்சா? சோ இப்போ இப்படிதான் நாம வந்து இங்க எழுத போறோம். புரியணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். இந்த 11 நான் கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த ஈவையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி +1 போட்டா எனக்கு கிடைச்சிரும். இந்த 11 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அந்த நம்பரை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அந்த நம்பருங்கிறது எனக்கு என்னதுன்னா
ஈவு பிளஸ் இந்த டிவைசர். இந்த ஈவை வேணா நான் ஏதாவது ஒரு லெட்டர் வச்சு டினோட் பண்ணிக்கோங்க. ஈவை வேணா கியூன்னு வச்சுக்கோங்க, இல்ல எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த டிவைசரை டின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நான் ஒண்ணுமே பண்ணல, இந்த எக்ஸ்ன்னு எழுத போறேன், இந்த டிவைசருக்கு டின்னு எழுத போறேன். சோ 2 × 5 நீங்க எழுதியிருக்கோமா 11 வர்றதுக்கு. சோ அந்த 11 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அந்த நம்பர் ஏ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதால வகுக்கிறேனோ அந்த நம்பர், அந்த வகுக்கிறத நான் வந்து டின்னு எடுத்துக்கிறேன், அந்த ஈவை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க கியூ கூட எடுத்துக்கலாம். ஏபிசிடில நிறைய 26 லெட்டர் இருக்கு, அதுல நீங்க எந்த லெட்டர்னாலும் வச்சுக்கலாம். பிளஸ் என்ன பண்ணிருக்கோம், கடைசி அந்த ஒண்ணு மீதியை ஆட் பண்ணிருக்கோமா. ஓகே. சோ இப்போ இந்த கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நாம வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எவ்வளவு வருதான், 25 வருதான். ஓகே. சோ அந்த நம்பரை நாம டிவைட் பண்றோம், டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருது, 25 வருது. ஓகே. சோ இதை எப்படி எழுதலாம்னா, அந்த நம்பர் ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நான் இதால டிவைட் பண்றேன், அதுல எனக்கு ஈவு எக்ஸ் கிடைக்கி, ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன கிடைக்கி, 25 கிடைக்கி. ஓகேவா? அப்ப அந்த நம்பர் ஏ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், dx + 25க்கு ஈக்குவலா இருக்குமா. இதே கதை தான் 11 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 2 × 5 + 1க்கு ஈக்குவலா இருக்குமா. அதே மாதிரிதான் dx பிளஸ் அந்த நம்பர் இருக்கு, பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு, இங்க லெட்டர்ஸ்ல டினோட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப அந்த நம்பர் ஏ வந்து எதுக்கு ஈக்குவல், dx + 25க்கு ஈக்குவல். ஓகேவா? சோ இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, அடுத்த லைன்ல என்ன சொல்றாங்க, when twice the original number is divided by the same divisor. ஓகேவா? இப்போ இந்த ஒரிஜினல் நம்பர் ஏ இருக்கு இல்லையா, இதை நான் ட்வைஸ் பண்றேன். ட்வைஸ் பண்றேன்னா 2ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப ட்வைஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த நம்பர் வந்து 2a = இதை ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், 2dx + 50 அப்படின்னு கிடைக்குமா. எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ ட்வைஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஒரிஜினல் நம்பரை ட்வைஸ் பண்ணிட்டு திருப்பியும் சேம் டிவைசராலேயே டிவைட் பண்றீங்க. இங்க என்ன டிவைசரால டிவைட் பண்ணீங்க, டிங்கிற டிவைசரால டிவைட் பண்றீங்க. ஓகேவா? அதே மாதிரி இதையும் பாத்தீங்கன்னா டிங்கிற டிவைசரால என்ன பண்ண போறீங்க, டிவைட் பண்ண போறீங்க. ஓகேவா? இதையும் டிங்கிற டிவைசரால டிவைட் பண்ண போறீங்க. அடுத்த லைன்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சேம் டிவைசரால டிவைட் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 13 அப்படின்னு ரிமைண்டர் கிடைக்கி. அப்ப என்ன ரிமைண்டர் கிடைக்கி, 13ன்னு ரிமைண்டர் கிடைக்கி. ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் a = dx + 25ன்னு இருந்துச்சு, இத 2 மடங்கு ஆக்கும்போது 2a = 2dx + 15 ஆகுது. இந்த நம்பரை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அதே d ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 அப்படிங்கக்கூடிய ரிமைண்டர் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நல்லா கவனிங்க, இந்த நம்பரை d ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து என்ன வரணும், 13 வரணும். ஓகேவா? சோ இப்போ இந்த நம்பரை நான் d ஆல டிவைட் பண்றேன், அந்த நம்பர் எனக்கு எது, 2dx + 50. அதாவது இங்க 11ன்னு போட்டோம் இல்லையா, அதான் 2dx + 50 தான் அந்த நம்பர். இதை நான் d ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், 2dx + 50 இருக்கும், 2dx / d டிவைடட் பை டின்னு போடுவீங்க. அப்படிதானே? அப்போ இது டி ஆல ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் டி ஆல டிவைட் பண்ணும்போது இங்க ஏற்கனவே டி இருக்கிறதுனால இது ஹோலாவே என்னவாகிரும், டிவைட் ஆகிரும். இந்த பார்ட் ஹோலா டிவைட் ஆகிரும். ஒரு நம்பர் வந்து ஹோலா டிவைட் ஆகுது, முழுசா அப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா அங்க மீதி வருமா, மீதி எதுவுமே இருக்காது, 0 ஆகிரும். அப்ப இந்த பார்ட்ல மீதி வந்து உங்களுக்கு என்னவாகிரும், 0 ஆகிரும். அப்ப இந்த 50/d, இந்த 50 டிவைட் பண்ணும்போதுதான் மீதி வந்து எத்தனை கிடைக்கி, 13 வந்து மீதி கிடைக்கி. ஓகேவா? அப்ப 50 எந்த நம்பரால டிவைட் பண்ணா 13 மீதி கிடைக்கும், ரொம்ப யோசிக்கவே வேண்டாம், ஆப்ஷன்ல இருந்து போலாம். எக்ஸாம்ல ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, சோ என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஏன்னா 50 வந்து 37ஆல டிவைட் பண்ணா கண்டிப்பா ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். ஓகேவா? சோ 50 37ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து 13 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா இங்க மேல இருக்க நம்பர் 50 இருக்கு இல்லையா, 50ல இருந்து இந்த 13 கழிச்சிருங்க, கழிச்சா என்ன வரும், 37. அப்ப இதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இது எல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ல பார்த்ததுமே இதை ஃப்ரேம் பண்ணிடலாம். அப்போ ஒரு நம்பரை வந்து ரிமைண்டர் 25 கிடைக்கி அப்படின்னா அந்த நம்பரை நான் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ டிவைட் பண்றது டி, ஈவு வந்து எக்ஸ் பிளஸ் 25 எழுதிடலாம். அப்ப டபுள் பண்ணும்போது இது எனக்கு எப்படி கிடைக்கும், 2dx + 50 கிடைக்கும். இப்போ இந்த நம்பரை நான் எதால டிவைட் பண்ணா எனக்கு மீதி வந்து 13 கிடைக்கும். அப்போ அதே டிவைசரால தான் நான் டிவைட் பண்றேன். அப்ப இது ஹோலா எனக்கு டிவைட் ஆகி மீதியே இருக்காது. அப்போ மீதி 13 வரணும்னா 50 - 13 37. பேப்பர் பெண்ணே இல்லாம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்னு சொல்றேன். ஓகேவா? சோ அதே டிவைசரால அப்படிங்கும்போது இந்த பார்ட் டிவைட் ஆகிரும், மீதி 50க்குள்ளதான் அந்த மிச்சம் இருக்கு. அப்போ 50 டிவைடட் பை அந்த டி போடும்போது 13 மீதி வருதுன்னா
50ல இருந்து 13 கழிங்க, அதுதான் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். சோ 37 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ புரியுதா? டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நாம தான் எக்ஸாம்ல காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா பிகினர் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதனாலதான் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பேசிக்ஸ் எதுவும் தெரியல அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, which of the following offers is better for the shopkeeper? கடைக்காரருக்கு பின்வரும் சலுகைகளில் எது சிறந்தது? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா கொஸ்டினை ஒழுங்கா ரீட் பண்ண மாட்டாங்க. ரீட் பண்ணாம என்ன பண்ணுவாங்கன்னா ஷாப் கீப்பருக்கு எது பெஸ்ட்னு கேட்டிருக்காங்களா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கஸ்டமருக்கு எது பெஸ்ட்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. ஓகேவா? சோ கடைக்காரருக்கு எது பெஸ்ட், கடைக்காரரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாரு, இருக்கிறதுலே கம்மியான தள்ளுபடி தான் கொடுக்கணும்னு நினைப்பாரு. அப்படிதானே? அதுதான் கடைக்காரருக்கு. அதே வாடிக்கையாளருக்கு என்னவா இருக்கும், இருக்கிறதுலே பெரிய ஆஃபர் எதுவோ அதை வாங்கிட்டு போனோம், அது வாடிக்கையாளரோட தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஷாப் கீப்பருக்கு இதுல எது பெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. பை 2 get 1, பை 3 get 2, பை 3 get 5. ஓகே, சோ இது மூணுல எது பெஸ்ட், எந்த தள்ளுபடி கொடுத்தா கடைக்காரருக்கு லாபமா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ 2 வாங்கினா 1 இலவசம். ஓகே, ஒரு பொருளோட விலை ₹1 வச்சுக்கோங்க. ஒரு பொருளோட விலை ₹1. ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இப்போ மொத்தமா எத்தனை பொருள் வாங்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃபர்ல மொத்தமா உங்க கையில எத்தனை பொருள் இருக்கு? 3 பொருள் இருக்கும். அப்படிதானே? 2 வாங்கினா 1 இலவசம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 பொருள் ஃபர்ஸ்ட் வாங்குவீங்க, இலவசமான பொருள் ஒன்னையும் கொடுப்பாங்க. டோட்டலா உங்க கையில எவ்வளவு பொருள் இருக்கும்? 3 பொருள் இருக்கும். ஓகேவா? ஒரு பொருளோட மதிப்பு வந்து ₹1 வச்சுக்கோங்க. அப்போ 3 பொருளோட விலை என்னவா இருக்கும்? ₹3 இருக்கும். ஓகேவா? அப்போ 1 வந்து இலவசமா தராங்க. ஓகேவா? சோ 2 வாங்கினா 1 இலவசம். அப்போ ஒரு பொருளோட விலை ₹1 கடைக்காரர்கிட்ட நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? ₹2 தானே கொடுப்பீங்க. சார் ₹2 தானே கொடுப்பீங்க. ஏன்னா 2 வாங்கிட்டீங்க, 1 வந்து உங்களுக்கு ஃப்ரீ, 1 வந்து ஃப்ரீன்னு சொல்றாரு. அப்ப ₹2 கொடுத்துட்டு ₹3 மதிப்புள்ள பொருளை வாங்கிட்டு வருவீங்க. புரியுதா? கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளவு ரூபாய் வந்து இதுல இதாகுது? லாபம் வந்து 1, ஒரே ஒரு பொருள் தான், அந்த ₹1 தான் லாபம். அப்படிதானே? ஓகே, சோ பொருளோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? ₹3. அதோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? ₹2. உங்களுக்கு லாபம். ஓகேவா? கடைக்காரர் கொடுக்கக்கூடிய தள்ளுபடின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது மார்க் பிரைஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. தள்ளுபடி ₹1 கொடுக்குறாரு, இல்ல லாபம் வந்து ₹1 கூட வச்சுக்கோங்க. ஓகே, சோ இப்போ பாருங்க ரெண்டாவது இதுல பாருங்க 3 வாங்கினா 2 இலவசம். ஓகேவா? சோ ரெண்டாவது இதுல 3 வாங்கினா 2 இலவசம் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம இதை கால்குலேட் பண்ணிடுவோமா, எவ்வளவு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாருன்னு. சோ இதோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 3, தள்ளுபடி எவ்வளவு கொடுக்குறாங்க? 1. சோ 1/3 into 100 போடும்போது 33.33% கிடைக்கும். இப்போ ரெண்டாவது ஆஃபர்ல பாருங்க 3 வாங்கினா 5 இலவசம். ஓகேவா? அப்ப டோட்டலா எவ்வளவு பொருள் உங்க கையில இருக்கும்? 5 பொருள் கையில இருக்கும். ஒரு பொருளோட விலை ₹1. டோட்டலா அதோட மதிப்பு எவ்வளவு? ₹5. ஓகேவா? சோ 2 இலவசம், 2 இலவசம். ஆனா நீங்க கொடுக்கறது எவ்வளவு? ₹3 தான் கொடுப்பீங்க. அப்படிதானே? சோ 3 வாங்கினா 2 இலவசம்னா 3 பொருளுக்குள்ள காசை மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரீயா வாங்குறத அப்படியே தூக்கிட்டு வந்துருவீங்க. ஓகேவா? அப்ப இதோட செல்லிங் பிரைஸ் வந்து 3. இதுல கிடைக்கக்கூடிய லாபம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? 2. ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? 2. புரியுதா? சோ இந்த 2 இலவசம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம். ஓகே, சோ இப்போ இதுல வந்து பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? இந்த டோட்டல் இங்க கீழே போட்டுருங்க, இந்த ப்ராஃபிட்ட மேல போட்டுருங்க, இன்ட்டு 100 போட்டுடலாமா? சோ 1 5 5 25 100. சோ 40% இதுல வந்து லாபம் இருக்கு. அடுத்து இங்க பாருங்க 3 வாங்கினா 5 இலவசம், 3 வாங்கினா 5 இலவசம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது கொடுத்தாருன்னா கடைக்காரரு கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். ஓகேவா? சோ 3 வாங்கினா 5 இலவசம். அப்ப இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை பொருள்? 8 பொருள் இருக்கு. அப்படிதானே? 3 + 5 8 பொருள் வாங்குறாங்க. டோட்டல் பொருள் 8 பொருள் ₹8 வாங்குறாங்க. ஓகேவா? ஆனா கொடுக்குற காசு எவ்வளவு? ₹3 தான் கொடுக்குறீங்க. ₹3 கொடுத்துட்டு ₹8 பொருளை தூக்கிட்டு போறீங்க. ஓகேவா? சோ அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு? ₹3 விக்கிறாங்க. சோ இதுல வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 - 3 5. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 8. சோ ப்ராஃபிட் எவ்வளவு? 5. சோ 5/8 into 100 போட்டுடலாம். சோ 2 நாள் 8, 25 நாள் 100, 25 5 125. சோ 125ல பாதி எவ்வளவு? 62.5%. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃபர் பாத்தீங்கன்னா 33.3% ஆஃபர், ரெண்டாவது ஆஃபர் வந்து 40%, மூணாவது ஆஃபர் வந்து 62.5. இப்போ நீங்க கடைக்கு போய் உங்களுக்கு எந்த ஆஃபர் வேணும்னு கேட்டா நாம எந்த ஆஃபரை சூஸ் பண்ணுவோம்? 62.5 ஆஃபரை தான் சூஸ் பண்ணுவோம். ஆனா கடைக்காரருக்கு தான் இது எது சிறந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்படிதானே? சோ ஷாப் கீப்பருக்கு எது பெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அப்ப கடைக்காரர் வந்து என்ன பண்ணுவாரு? அவருக்கு அதிகமான லாபம் கிடைக்கிற மாதிரி பாப்பாரு. அப்ப கடைக்காரர் என்ன பண்ணுவாரு? இருக்கிறதுலே கம்மியான ஆஃபர் தான் கொடுப்பாரு. அப்ப கடைக்காரர் கொடுக்கக்கூடிய ஆஃபர் வந்து இது 33.3%. அப்போ ஸ்கீம் 1 தான்
கடைக்காரருக்கு லாபம். ஓகேவா? அதே இது கஸ்டமருக்கு எது லாபம்னு இதே கொஸ்டினை வேற மாதிரி கேட்டாங்கன்னா மூணாவது இதுதான் கஸ்டமருக்கு ஆஃபர். அப்படிதானே? இப்போ நீங்க கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 33.3%, 40%, 62.5%. இப்ப கடை வச்சிருக்கீங்க, நீங்க வந்து இப்போ வியாபாரி. இப்போ நீங்க சூஸ் பண்ணுங்கன்னா எந்த ஆஃபரை சூஸ் பண்ணுவீங்க? 33.3% சூஸ் பண்ணுவீங்க. அதே நீங்க இன்னொரு கடையில போய் பர்ச்சேஸ் பண்றீங்க, அப்போ நீங்க இதை சூஸ் பண்ணுவீங்க. கஸ்டமரா போகும்போது இருக்கிறதுலே பெரிய ஆஃபர் எதுவோ அதை சூஸ் பண்ணிட்டு வருவீங்க. கஸ்டமரா போகும்போது 62.5 வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, கடைக்காரரா இருந்தா கம்மியா ஆஃபர் கொடுப்பாங்க, கஸ்டமரா இருந்தா அதிகமான ஆஃபரை சூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சிருச்சா? ஒரு பொருளோட விலை ₹1 அப்படின்னு வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The difference between two numbers is 760. If 12% of one number is equal to 20% of other number, then find the greater of the two numbers. இரண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து 760. ஒரு எண்ணின் 12% மற்றொரு எண்ணின் 20%க்கு சமம் எனில் இரண்டு எண்களில் பெரிய எண்ணை கண்டறிக. ஓகேவா? சோ ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 760. ஓகே, சோ எப்படினாலும் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஒய்ன்னு கூட எடுத்துக்கலாம், இல்ல ஏபிசிடி எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு நம்பரோட 12%, ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு, இதோட 12% வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நம்பரோட 20%க்கு ஈக்குவலா. அப்போ இன்னொரு நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கோங்க, அதோட 20%க்கு ஈக்குவல். ரெண்டு நம்பர்ல எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இந்த பர்சன்டேஜ் கட் பண்ணிடலாமா? இது என்ன பண்ணலாம்? 3 நாள் 12, 5 நாள் 20ன்னு எடுக்கலாம். லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. x by y equal to 5/3 கிடைக்கும். ஓகே, அப்போ இதை ரேஷியோல கொண்டு வந்துடலாமா? பர்சன்டேஜ ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா சால்வ் பண்றது ஈஸி. புரியுதா? இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? லெட்டர்ஸ் ஒரு பக்கம், நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போனா ரேஷியோவா மாறிடும். அப்ப x/y யோட வேல்யூ வந்து என்ன வரும்? 5:3 கிடைக்கும். அப்ப x வந்து 5 பங்கு இருக்கு, y வந்து 3 பங்கு இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுல எது பெரிய நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது ரேஷியோ வச்சு சொன்னா இதுதான் பெருசுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்னு பாருங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 760. பங்குல இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 5 - 3, 2 பங்கு. சோ 2 பார்ட்டுங்கிறது 760க்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா? ரேஷியோல எப்படி சம்ம முடிங்க? பங்குல வித்தியாசம் எடுத்தீங்கன்னா 2 பார்ட், நம்பர்ல வித்தியாசம் எடுத்தீங்கன்னா 760. அப்ப 2 பங்கு 760னா ஒரு பங்கு என்ன வரும்? 380ன்னு கிடைக்குமா? 760 டிவைடட் பை 2ன்னு போடும்போது. சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுல எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ரேஷியோல எது பெரிய நம்பரு? 5 தான் பெரிய நம்பரு. அப்ப 5 பார்ட் தான் பெருசு. அப்ப பெரிய நம்பர் என்னன்னா 380 × 5. சோ ஆன்சர் என்ன வரும்? 1900. சோ 0, 8 5 40, 1900 வருது. சோ 1900ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சப்போஸ் சின்ன நம்பர் எதுன்னு கேட்டா எது கூட மல்டிப்ளை பண்ணுவீங்க? இந்த 1 பார்ட் 380னா 3 பார்ட்டுக்கு எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். சோ 8 3 24, 9 2 11, 1140. இதுதான் என்னது? சின்ன நம்பர். ஓகேவா? சோ சின்ன நம்பர் வந்து 1140. பெரிய நம்பர் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1900. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் த 2 டிஜிட் நம்பர்ஸ் which are divisible by 2, 3 and 4. ஒவ்வொன்றும் 2, 3 மற்றும் 4 ஆல் வகுபடும் அனைத்து இரண்டு இலக்க எண்களின் கூட்டுத்தொகையை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் போய் நாம 2ஆல இதெல்லாம் வகுபடுது, 3ஆல இதெல்லாம் வகுபடுது, 4ஆல இதெல்லாம் வகுபடுது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சோ எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். சோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2, 3, 4ஆல வகுபடக்கூடிய நம்பர். ஓகேவா? சோ 2 எடுத்துட்டு போய் 3 எடுத்துட்டு போய் 4 எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வாட்டி டிவைட் பண்ண முடியாது. அதனால நாம என்ன பண்ண போறோம்னா 2, 3, 4 இது எல்லாத்தையும் மொத்தமா ஒரே நம்பரா மாத்த போறோம். அப்போ ஒரே நம்பரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப 2, 3, 4ஓட எல்சிஎம் வந்து என்ன வரும்? 12ன்னு கிடைக்குமா? எல்சிஎம்கான ஷார்ட்கட் ஏற்கனவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப இதோட எல்சிஎம் என்னது? 12. அப்ப எடுக்கக்கூடிய அந்த 2 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாமே 12ஆல வகுபடக்கூடியதா இருக்கணும். 2ஆல 3ஆல 4ஆல வகுக்கிறதுக்கு பதிலா அது எல்லாத்தையும் மொத்தமா 12 கூடிய ஒரே நம்பரா கொண்டு வந்தாச்சு. அப்ப அந்த 2 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாமே என்ன ஆகணும்? 12ஆல வகுபடணும். ஓகேவா? சோ 12ஆல வகுபடக்கூடிய 2 டிஜிட் நம்பர் எத்தனை இருக்கு? 8 நம்பர் இருக்கு. 12 வாய்ப்பாடு சொல்லுங்க. 1 12 12, 2 12 24, 3 12 36, 4 12 48, இப்படியே போயிட்டே இருந்து கடைசி 8 12 96ல போய் நிக்கும். ஓகேவா? சோ 9 12 108 ஆகிரும். ஓகே, சோ 8 12 96. ஏன்னா 2 டிஜிட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டலா எத்தனை நம்பர் 12ஆல வகுப்படும்? 8 நம்பர் 12ஆல வகுப்படும். அப்படிதானே? சப்போஸ் இது வந்து ஈஸியானது. சோ ஈஸியான நம்பர்ங்கிறதுனால 8 12 96ன்னு கொண்டு வந்தாச்சு. அதே இது சில இடத்துல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு, அதுல எத்தனை நம்பர் வகுப்படும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எத்தனை நம்பர்ங்கிறதுக்கு லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 12 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா?
ஸோ லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம்னு போடணும். இதுல லாஸ்ட் டேர்ம் எத்தனை? 96. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எத்தனை? 12 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எத்தனை? 12. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 84. ஸோ இந்த ஃபார்முலா கூட ஒரு +1 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ +1. ஓகே. ஸோ 84 வருமா? ஸோ 84 டிவைடட் பை 12 வரக்கூடிய ஆன்சர் கூட ஒரு +1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ என்ன வரும்? 7 + 1 8ன்னு கிடைக்கும். அப்போ மொத்தமா இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 8 டேர்ம்ஸ் இருக்கு. இது வந்து 12ஆம் வாய்ப்பாடு ஈஸியானது நோனே கண்டுபிடிச்சாச்சு. சப்போஸ் 16ஆம் வாய்ப்பாடு 16ஆல டிவைட் பண்ணக்கூடியது அப்படின்னா நமக்கு தெரியாது. சோ அப்போ நாம என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, லாஸ்ட் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் +1 போட்டா எத்தனை உறுப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப இதோட சம் கேட்டிருக்காங்க. இப்ப இதோட சம்னா 12 + 24 + 36 + 48 இப்படி ஆட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். சோ இதுக்கான ஷார்ட்கட் வந்து இருக்கு. சோ இப்போ சம் ஆஃப் n நம்பர்ஸ் கூட்டுறதுக்கான ஃபார்முலா என்ன? n/2 × a + l. ஓகேவா? சோ இதான அதோட கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சோ அப்போ இப்போ n-ஓட வேல்யூ என்னது? n-ங்கிறது டோட்டல் நம்பர்ஸ். ஓகேவா? சோ எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதுதான். இது எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதுதான். இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 8 நம்பர்ஸ் இருக்கு. n-ஓட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம். இல்லனா நமக்கே தெரியும் 8 12 96 8 நம்பர் இருக்கு. சோ 8 டிவைடட் பை 2. ஓகேவா? சோ இங்க a-ங்கிறது ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரு, l-ங்கிறது லாஸ்ட் உள்ள நம்பரு. a-ங்கிறது ஃபர்ஸ்ட் என்னது? 12 பிளஸ் லாஸ்ட் உள்ளது எத்தனை? 96. ஓகே. சோ கட் பண்ணா 4 வரும். சோ 96 + 12 6 2 8. சோ 108 × 4ன்னு கிடைக்கும். சோ 108 × 4 என்ன வரும்? 432ன்னு கிடைக்கும். அப்ப அதோட சம் எத்தனை? 432. 432ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ டைரக்டா 12 + 24 + 36 இப்படி ஆட் பண்றதுக்கு பதிலா டைரக்டா என்ன பண்ணிரலாம்? n/2 × சோ a + l ன்னு போட்டோம் அப்படின்னா அதோட சம் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். இது போகவே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன் மேம், இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் குயிக்கா ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம யூடியூப்ல கொண்டு போறது எல்லாமே ரிவிஷன் கிளாஸஸ். இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ நீங்க பேசிக்ல இருந்து எல்லாமே படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் எல்லாமே தெரியும். இப்படிதான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கும், இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அங்க கூடிய ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்காக ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃப்லைன் கிளாஸோ ஆன்லைன் கிளாஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப்லைன் கிளாஸ்ங்கும் போது பாத்தீங்கன்னா ஃபீஸ் எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கும். அப்போ இல்லனா உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கும், காலேஜ் போயிட்டு இருப்பீங்க, இல்ல வீட்ல இருந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ வீட்ல இருந்தே படிக்கிற மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது சோ நம்மளோட ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு A to Z எல்லாமே டீச் பண்ணிருப்போம். சோ எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து நீங்க பே பண்ணக்கூடிய ஃபீஸ் வந்து வெறும் 1999 தான். ஓகேவா? மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். சோ இது பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர் ஆகும். அதே SSC ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இது போக இங்கிலீஷும் கவர் ஆகும். அந்தந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், எக்ஸாமுக்கு 1 month பிஃபோர் பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ், கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுலயே கவர் பண்ணிடுவோம். ஓகே. சோ இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு OTP வரும். சோ அந்த ஓடிபி வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல்-இன்-ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 வந்து நீங்க பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் டீம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2600 ரூபாய் இருக்கும். சோ நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபேயோ இல்ல அக்கௌண்ட்லயோ நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாமே ஓபன் ஆகிரும். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு NTPCயோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. சோ டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து இங்க ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ கிளாஸஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், டெஸ்ட் பேட்சும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 4 to 6 மாசம் டைம் எடுக்கும். அதனால சீக்கிரமா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.